சர்வமா கிடைக்கிறதுனால அந்த பிள்ளைங்க பயன்படுத்தினாங்க. 2021 ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் 9 விழுக்காடு மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கின்றார்கள் என்று 2021. இன்னைக்கு அந்த ஆய்வு 15 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 1,75,000 மாணவர்கள், 1,75,000 மாணவர்கள் கிட்டத்தட்ட 15% தான், ஒரு 25 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. யார் இந்த பிள்ளைங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் தான். உங்களுடைய பேர பிள்ளைகள் தானே. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. எனக்கெல்லாம் பதட்டமா அடிச்சிட்டு இருக்க, துடிச்சிட்டு இருக்கிறேன் நான். எப்படியா இதை கட்டுப்படுத்த முடியாதா? சாதாரணமா கட்டுப்படுத்தலாம். அதுக்கு மனசு இருக்கணும், தைரியம் இருக்கணும், தில் இருக்கணும், திறமை இருக்கணும். எதுவுமே இல்லாத ஒரு ஆட்சி எதுவுமே இல்லை. அதனாலதான் அவங்க வித்துட்டு இருக்கிறாங்க. நாங்க மட்டும்தான் துடிச்சிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறை காக்கணும். அடுத்த உரிமை மீட்க, தலைமுறை காக்க. அதுதான் என்னோட பயணம். தலைமுறைகளை காப்பாற்றும், தலைமுறைகளை காப்பாற்றும். இந்த பகுதியில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தியாகி ஒருத்தர் இருக்கார். தியாகி யார் தெரியுமா? ஜிடி நாயுடுவா? இல்ல, அவர் அவர் ஒரு இயற்கை விஞ்ஞானி, நேச்சுரல் சயின்டிஸ்ட். எவ்வளவு கண்டுபிடிப்புகள் பண்ணாரு. சொத்தெல்லாம் எவ்வளவு மக்கள் கொடுத்தாரு. அவரெல்லாம் இவ்வளவு தியாகிகள். இப்ப இங்க ஒரு தியாகி, இந்த பகுதிக்கு பொறுப்பாளர் ஒருத்தர். 450 நாளுக்கு உள்ள போயிட்டு வந்தார். சுதந்திரத்துக்கு போராட்டம் செஞ்சு 471 நாள் உள்ள போயிட்டு வந்தார். தியாகி பண்ற அதுக்கு அவர் தான் இங்க பொறுப்பாளர். அவர் இல்லாம எதுவும் இங்க ஓடாது, நகராது. இதுதான் திமுகவுடைய லட்சம். அவர் முதல்ல மதிமுக இருந்தார், அப்புறம் திமுக போனார், அப்புறம் அண்ணா திமுக போனார், அப்புறம் அமமுக போனார், அப்புறம் திமுக. அடுத்தது எங்க உள்ளதா? இந்த கரூர் சம்பவம் அப்படியே அதாவது இது போன்ற நபர்கள் நிர்வாகம் செய்தால் என்ன ஆகும்? இவங்களை வச்சுதான் ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதி வளர்ச்சி அடையணும், பொறுப்பாளர் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த பகுதி என்ன நிலையில் இருக்கும்? நான் கொங்கு மக்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவை மீண்டும் தேர்வு செய்யாதீர்கள். திமுகவுக்கு யாரும் வாக்களிக்காதீர்கள். தயவு செய்து வாக்களிக்க. ஏன்னா இவங்க நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, எல்லாத்தையும் நாசப்படுத்தி தமிழ்நாட்டை சிதைத்துக் கொண்டு தமிழ் மொழி. நேற்று கூட அந்தியூர்ல நான் பேசுறேன், இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி கத்துக்காம பட்டம் வாங்கலாம். எந்த மாநிலம்? கேரளாவா? கேரளாவில் மலையாளம் கத்துக்காம அங்க பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் கத்துக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கு பேசாம கத்துக்காம பட்டம் வாங்க முடியாது. ஒரிசாவில் ஒரியா கத்துக்காம பட்டம் வாங்க முடியாது. மேற்கு வங்கத்தில் வங்காள மொழி பேசாம பட்டம் வாங்க முடியாது. மகாராஷ்டிரால மராத்தி பேசாம பட்டம் வாங்க முடியாது. மற்றபடி மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் எல்லாம் ஹிந்தி பேசாம பட்டம் வாங்க முடியாது. ஆனா ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி பேசாம பட்டம் வாங்கலாம். அந்த மாநிலம் எந்த மாநிலம்? பெருமைக்குரிய தமிழ்நாடு. பெருமைக்குரிய தமிழ்நாடு. இது எவ்வளவு கேவலமான. இவங்கதான் 60 ஆண்டு காலம் ஆண்டுவிட்டு தமிழ் நோயிர் மூச்சு இப்படி எல்லாம் வசனம் பேசி பேசி ஆட்சிக்கு வந்தாங்க. வசனம் பேசி பேசி ஆட்சிக்கு வந்த திமுக இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? நம்முடைய பள்ளிக்கூடத்துல தமிழ் மொழி ஒரு தமிழ் ஒரு கட்டாய பாடமாக கூட தமிழ்நாட்டில் இல்ல. தமிழ்நாடு ஆனா
தமிழ படிக்கணும். ஆனா 60 வருஷம் ஆண்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே மக்களை ஏமாத்தி நீங்க அதை நம்பியே ஏமாந்து போறீங்க. போதும், எனக்கு ஏமாந்ததெல்லாம் போதுங்க. ஏமாந்தது போதும். எவ்வளவு வேகமான ஏமாளிகளா இருப்பீர்கள். போதும். எங்களை போன்றவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். எவ்வளவு திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு கொடுக்கணும். நீர் மேலாண்மைனா இந்த மேடையில் ஒரு 5 மணி நேரம் நான் பேசுவேன். இந்த பகுதி தமிழ்நாடு முழுவதும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், விவசாய பிரச்சனை என்ன. நேற்று போய் பார்த்தேன் நான் மஞ்சள் விவசாயிகள் ஈரோட்லயும் நாமக்கல் மாவட்டத்திலும் மஞ்சள் விவசாயிகள் சந்திச்சேன். நான் மஞ்சள் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து பார்த்தேன். பாவப்பட்ட மக்களா இருக்கிறார்கள். ஆனா இந்த மஞ்சள், ஈரோடு மஞ்சள் புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெற்றது. புவிசார் குறியீடுனா உலக புகழ்பெற்ற புவிசார் குறியீடு. எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் அது. அதுக்கு என்ன செஞ்சிருக்கும்? நான் முதலமைச்சராக இருந்ததுன்னா நான் ஓஹோன்னு அவ்வளவு பாராட்டி உலகம் முழுவதும் ஈரோட்டு மஞ்சளை நான் பிரபலப்படுத்தி இருப்பேன். எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது. ஈரோட்டு மஞ்சள்ல 90% குர்குமின் இருக்கிறது. அது நமக்கு உடம்புக்கு நல்லது, மெடிசினல் வேல்யூ. நம்மளோட உணவு பழக்கம் மட்டுமில்ல, நம்மளோட மருத்துவ பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படும். தோல் பிரச்சனை இருந்தாலும், நம்ம காய பிரச்சனை இருந்தாலும், நமக்கு நெருப்பு காய எந்த நாள மஞ்சள் தான். வெளியிலேயே மஞ்சள், உள்ளுக்குள்ளேயே மஞ்சள். குடல் பிரச்சனை இருந்தாலும் சரி, கல்லீரல் பிரச்சனை இருந்தாலும் சரி, கேன்சரை குணப்படுத்துகிற தன்மை உள்ள மஞ்சள் எங்க இருக்குது? நம்ம ஊர்ல இருக்க கொங்கு பகுதியில் இருக்கியா? இதுக்கு புவிசார் ஐநா சபை இல்ல, உலக சுகாதார நிறுவனம் இந்த மஞ்சளை அங்கீகாரம் கொடுத்திருக்கு. கலரிங் ஏஜென்ட் இப்ப உலகத்துல ஆர்டிபிஷியல் கலர் எல்லாம் விட்டுட்டாங்க. நேச்சுரல் கலர் வேணும். இந்த மஞ்சளுக்கு நேச்சுரல் கலர், இயற்கை வரணும். இப்படி எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம பகுதியில் இருக்கு. அதை பத்தி பேசுவதற்கு ஒரு தகுதி திறமை இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்க என்ன கேட்கிறாங்க? மஞ்சள் விவசாயிகள், எங்களுக்கு ஒரு குவிண்டால் 100 கிலோவுக்கு எங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுங்கயா. குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுங்க. திடீர்னு குறைந்தபட்சம் ஒரு ஆதரவு விலை நிர்ணயம் செய்யுங்கள். ஊட்டியில தேயிலை விவசாயிகள் பாவப்பட்ட விவசாயிகள். ஏன்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் சிறு குறு விவசாயிகள். அங்க யார் அதிகமா இருக்கிறாங்க? அங்க மலைவாழ் மக்கள். அப்பதான் 2 ஏக்கர் 3 ஏக்கர் பச்சை பசும் தேயிலை. இன்னைக்கு எவ்வளவு போகுது? ஒரு கிலோ 7 ரூபாய், 8 ரூபாய், 9 ரூபாய், அதிகபட்சம் 11 ரூபாய்க்கு. எவ்வளவு கேட்கறாங்க? குறைந்தது ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க, 25 ரூபாய் கொடுங்க ஒரு கிலோவுக்கு. அது பெரிய பணம். ஆனா மத்திய அரசும் சரி, மாநில 2 பேரும் சேர்ந்து அதை முடிவு செய்ய வேண்டும். எவ்வளவு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டின் விவசாயிகளுடைய லட்சணம். பாவம். தஞ்சாவூர் பத்தி பேசினாலே பேச வேண்டாம். பாவப்பட்ட மக்களா இருக்காங்க தஞ்சாவூர்ல. தஞ்சாவூர் நமக்கு டெல்டா, காவிரி டெல்டா, உணவளிக்கின்ற டெல்டா. 1000 ஆண்டுகள் நம்ம அந்த பகுதி உணவளித்துக் கொண்டிருக்கிறது. என்னோட நோக்கம், என்னோட ஆசை என்ன? அடுத்த 1000 ஆண்டுகள் அந்த பகுதி உணவளிக்க வேண்டும். நம்ம இடையில வந்தவங்க, நம்ம கடமை என்ன? இருக்கிற ஆத்தை காப்பாத்தி, இருக்கிற குளத்தை குட்டையை காப்பாத்தி, இருக்கிற விவசாயத்தை காப்பாத்தி, இருக்கிற விவசாய மண்ணை காப்பாத்தி வருகின்ற தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். அதான் நம்ம கடமை. அது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். ஆனா திமுகவோட கடமை என்ன? எல்லாத்தையும் நாசப்படுத்தி, அழிச்சு, ஒழிச்சு, அதை ஆக்கிரமிச்சு முடிச்சிட்டு போனோம். எத்தனையோ லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் அங்கு மழையில நனைஞ்சிருக்கு. ஏன் நனைஞ்சிட்டு இருக்கு? ஏன்னா அந்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு அடிப்படை கட்டுமானங்கள் இல்லை, இல்லை, இல்லை. ஏன் இல்ல? 60 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்திருக்கு. ஆனா கேட்டா முதலமைச்சர், நானும் டெல்டாக்காரன் பேசுவார், நானும் டெல்டாக்காரன். நீங்க டெல்டாக்காரன் தான். அப்படிப்பட்ட நீங்க டெல்டாக்காரன் சொல்றீங்க. உங்க டெல்டாவில, காவிரி டெல்டாவில 67 ஆட்சி செய்யறீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஏன் நெல்லை சேமிக்க நெல் போதுமான கிடங்குகள் நீங்க அமைக்கல? இது அறுவடை செய்கிற நெல், கஷ்டப்பட்டு அறுவடை செய்கிற நெல்லை ஏன் பாதுகாப்பதற்கு துப்பு கிடையாது?
நம்ம சோறு சாப்பிட்றப்போ சாப்பாடு சாப்பிட்றப்போ ஒரு சோறு வெளியில போயிடுச்சுனாலே நமக்கு பதட்டமா வெளியோ ஒரு சோறு 2 சோறு சிந்துது அப்படி அந்த சோறு அங்கிருந்து எடுத்து தட்டுல போட்டு சாப்பிடுவோம். நான் தான் அப்படி பண்ணுவேன். ஆனா இங்க லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் அங்கே மழையில வீணா முளைச்சி அழுகி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மூட்டைகள். காரணம் யாரு? முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முழு காரணம். முழு காரணம் திமுக. கேட்டா உங்க அரசியல் பேசுறாங்க, வேற என்ன பேசுவோம்? வேற என்ன பேசுவோம்? உங்களுக்கு நிர்வாகம் தெரியல, திறமை இல்ல, விவசாயிகளை பாதுகாக்க முடியல, விவசாய விளைபொருள்களை பாதுகாக்க முடியல, வேற யார் பேசுவா? இதுல என்ன அரசியல் இருக்கு? இவ்வளவு காலமா ஆட்சி பண்றீங்க, ஏன் இதுக்கு கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் உருவாக்கல? விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் கிடையாது, விளைபொருள் விலை நிர்ணயம் கிடையாது. விவசாயத்தை அழிச்சுட்டாங்க, நீர் ஆதாரங்களை அழிச்சுட்டாங்க, ஆறுகளை அழிச்சுட்டாங்க, ஒழிச்சுட்டாங்க, ஏரி குட்டை குளம் எல்லாத்தையும் ஒழிச்சு அழிச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஆக்கப்பூர்வமா எதுவும் தெரியாது, அழிக்கிறது தான் தெரியும். திமுக ஆக்கிறதுக்கு தெரியாது. வசனம் மட்டும் பேசுவான், வசனம் மட்டும் பேசிட்டு போறாங்க. அதனால நான் கேட்கிறேன், சமூக நீதினு நீங்க பேசுறீங்க, சமூக நீதிக்கும் திமுக சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா கிடையாது. ஆனா ஸ்டாலின் அவர்கள் பேசுவது நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணா அவர்களுடைய வாரிசு, கலைஞர்களுடைய வாரிசு. அவங்க பேர் சொல்றது கூட உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. அவங்க எல்லாம் சமூக நீதிக்காக நின்றவர்கள், உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள். நீங்க சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சி, அந்த குழி சாதாரண குழி கிடையாது, ஆழமான குழி இல்ல, அது சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சி மூடிட்டீங்க. நீங்க எல்லாம் உங்களுக்கு சமூக நீதி பத்தி பேசுவது தகுதி கிடையாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் இருக்கு. ஏன் நீங்க கேட்க வேண்டியதானே? வைகோ, அண்ணன் வைகோ அவர்களே, முதலமைச்சர் நீங்க போய் பார்த்து கேட்டு தமிழ்நாடு மக்களுக்கு சமூக நிலைநாட்ட வேண்டியதால் சாதிவாரி கணக்கு நடத்துங்கள். இந்தியாவில் 7 மாநிலம் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஏன் நீங்க நடத்தக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா? ஏன் உங்க கூட்டணி கட்சியில் திருமாவளவன் போய் கேட்கலாமா இல்லையா முதலமைச்சர் கிட்ட? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதிக பயன்படுத்துபவர்கள் யார் தெரியுமா? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். பட்டியலின மக்கள் தான் அதிக பயன்படுது. 18% இடஒதுக்கீடு கிடைக்குது, அது 22% தான் உயர்த்தணும். அது இல்லாமல் அந்த 78 உட்பிரிவுகள் யார் யாரு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனா ஒரு வார்த்தை பேசினாரா? பேசுவாரா? இல்ல. அவங்களுக்கு கூட்டணி முக்கியம், சீட்டு முக்கியம், சமூக நீதியெல்லாம் முக்கியம் கிடையாது. செல்வ பெருந்தகை இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர். இவருடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலே சாதிவாரி கணக்கு நடத்தணும்னு பேசிட்டு இருக்கிறார், அதை நாங்கள் வரவேற்கிறோம். இதே ராகுல் காந்தி தெலுங்கானா போயிட்டு, தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அங்கே அவர் சாதிவாரி கணக்கு நடத்த ராகுல் காந்தி தான் அதை தொடங்கி வைத்தார் தெலுங்கானாவில். கர்நாடகாவில் சித்தராமையா காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர், அங்கே 2 முறை சித்தராமையா கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாரு. ஏன் இங்க செல்வ பெருந்தகை அவர்கள் முதலமைச்சர்கிட்ட போயிட்டு எப்படியாவது எடுங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க, ஏன் நடத்த மாட்டீங்க? ஒரு முறை கேள்வி கேட்டாரா? எங்கேயாவது பேசினாரா? அழுத்தம் கொடுத்தாரா? இதுக்கு நான் இப்ப பேசல, அதுக்கு எங்கேயோ இவங்க யாராவது பேசியிருப்பாங்க, எப்பயோ பேசியிருப்பாங்க, அதுக்கு நாளைக்கு பேப்பர்ல வரும், நாங்க பேசணும்னு சொல்லுவோம். இது பேசுறது பேசிட்டே போராடுங்க, அழுத்தம் கொடுங்கயா, அழுத்தம் கொடுங்க. திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி அவர்கள், தந்தை பெரியாருடைய உண்மையான வாரிசு நான் தான் என்று தொடர்ந்து மார்த்தட்டி கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் வீரமணி அவர்கள். ஐயா வீரமணி அவர்களே, ஏன் நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தவில்லை, அழுத்தம் கொடுக்கவில்லை? ஏன் உங்களுக்கு அந்த கணக்கெடுப்பின் மீது நம்பிக்கை இல்லையா? இப்ப இருக்கின்ற கணக்கெடுப்பு எடுத்தது வெள்ளைக்காரன் காலத்தில் 1931 எடுத்த கணக்கெடுப்பு படித்தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இன்னைக்கு நவீன முறையிலே கணக்கெடுப்பு நடத்தி துல்லியமான விவரங்களை, தரவுகளை சேகரித்து அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த கணக்கெடுப்பை பயன்படுத்த வேண்டும். சயின்டிபிக் டேட்டா இதை வைத்துதான் தமிழ்நாட்டு, அதாவது தமிழ்நாடு அப்படியே விட்டா 50 ஆண்டுகளை முன்னேறும்னா, இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அடுத்த 20 ஆண்டுகளே தமிழ்நாடு முன்னேறும். சிம்பிள், சாதாரணமான.
அவ்வளவு முக்கியமானது இந்த கணக்கெடுப்பு. என் கொங்கு நாடு மக்கள் அவர்கள் நண்பர் தான். அவர் ஏன் வலியுறுத்த மாட்டாரு கணக்கெடுப்புக்கு? இப்படி அவங்க கிட்ட கூட்டணி கட்சியில் உள்ளவர் யாருமே வாயை திறக்க மாட்டீங்களே. என்னாச்சு உங்களுக்கு? எலெக்ஷன் ஜோரம் வந்துருச்சா? கூட்டணி ஜோரம் வந்துருச்சா? சீட்டு ஜோரம் வந்துருச்சா? எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டின் பிரச்சனை இது. இந்தியாவில் எவ்வளவு மாநிலம் எடுத்து முடிச்சுட்டாங்க. சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு என்று ஒரு காலத்தில் பெருமையாக பேசப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு அப்படி தமிழ்நாட்டில் சமூக நீதி அழிக்கப்பட்டிருக்கிறது என்று வெளியில பேசிட்டு இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? சிந்தியுங்கள், தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு காலமா குருட்டா ஏதோ ஒன்று ஓட்டு போடணும், வருவாங்க ஓட்டு போடுவாங்க, காசு கொடுப்பாங்க ஓட்டு போடணும், காசு கொடுப்பாங்க ஓட்டு போடணும். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு நான் சொல்வது, தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். நீங்க வாக்களிச்சீங்கன்னா உங்க பெண் பிள்ளைகள் எதிர்காலத்தை நம்புங்கள். 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்கல, 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கல.